தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தண்ணி லாரிகளை தடை செய்துவிட்டு வீட்டுக்கு வீடு கேஸ் மட்டும் பைப்பில் தரீங்கல்ல. இந்திய அரசாங்கம் கேஸு எல்பிஜி கேஸு பைப்பில் தரப்படுறாங்க. அப்போது இதே மாதிரி தண்ணியையும் வீட்டுக்கு வீடு பைப்பில் கொடுத்தா தண்ணி லாரி வாடகை மிச்சம், அதுக்கு போடுற டீசல் செலவு மிச்சம், டிரைவர் சம்பளம் மிச்சம். இந்த மாதிரி அதாவது முக்கியமான நேரங்களில் திருவொற்றியூர் தேரடிக்குது. இந்த லாரி போய் டிராஃபிக் ஆகிறது, விபத்து ஆகிறது, அதாவது நிறைய மிச்சம், பணம் மிச்சம், டைம் மிச்சம், எல்லாமே மிச்சம். இதை செய்யணும்னு நினச்சா செய்யலாம். ஆனால் திருட்டு பசங்க திருடுறதுக்காகவே சென்னை குடிநீர், சென்னை மாநகராட்சி குடிநீர் கூட இல்லை, சென்னை குடிநீர் வாரிய ஒப்பந்த ஊர்தி, இந்த லாரிகளை கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறான். எதுக்கு வருஷம் வருஷம் தண்ணிக்கு இத்தனை கோடி ஒதுக்குறீங்க? அதை ஒரே வாட்டி பைப்பு தரமாக போடுங்க. என்னங்க திருடுறதுல திருடிக்கிட்டே இருக்கணுமா? பொதுமக்கள் வரி பணத்தை தின்னுக்கிட்டே இருக்கணுமா? வீணா போதுங்க தமிழ்நாடு. மற்ற நாடுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். வருஷம் வருஷம் திருடிக்கிட்டு, வருஷம் வருஷம் டெண்டர் விட்டுக்கிட்டு, வருஷம் வருஷம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடாது.